ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு வாசக்கால், ஃப்ரேமு, அப்புறம் ஜன்னலுக்கு உண்டான மரங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி குவான்டிட்டியை தெரிஞ்சுக்கிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவும் அழகுபடுத்தக்கூடியதையும் சரி, அந்த வீட்டுக்கு உண்டான ஒரு சேஃப்டியை கொடுக்கறதுலையும் சரி, இந்த மரங்கள் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பயனாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு யூபிவிசி வந்திருக்கு, டபிள்யூபிசி வந்திருக்கு, இந்த மாதிரி பிவிசி மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் வந்தாலும் ஆனால் நம்ம மக்கள் வந்துட்டு வுட்டு மேலே தான் ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சிஎஃப்டியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த மரத்துக்கு உண்டான சிஎஃப்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஸோ அதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ வருது, ஸோ அந்த காஸ்ட் மூலிமா அந்த வீட்டுக்கு அந்த மரம் வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட்டு செலவாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மரம் யூஸ் பண்ணும்போது என்ன மரத்தை நம்ம யூஸ் பண்ணுறன்றதையும் நம்ம செக் பண்ணி வாங்கணும். அப்போ அந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கூட போடணும். மற்ற வர உள் டோர்ஸ்லாம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அந்த மெயின் டோருக்கும் விண்டோஸ்க்கு டோர் ஃப்ரேமுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வுட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் போடணும். எவ்வளோ திக்னஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மரம் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த திக்னஸ் வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேம்ஸ் வந்துட்டு எவ்வளோ கனஅடி வந்துட்டு நமக்கு மரம் தேவைப்படுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ இது மெயின் டோர்ன்றதால கீழேயும் வந்துட்டு ஒரு படி காமிச்சிருக்கோம். ரெண்டு சைடு மேலே ஒரு பீஸ் ஒன்று வந்துடும். அப்போ 4 பீஸு இதுக்கு வரும். ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. நம்ம ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோன்னா 7 அடி வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோரோட அவுட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடி 6 அகலம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மெயின் டோர் பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம பெட்ரூம் டோர் பார்க்கலாம். இது வந்து பெட்ரூம் டோரு. அந்த பெட்ரூம் டோருக்கு வந்து நம்ம எவ்வளோ திக்னஸ் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட சைஸஸ் என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரூமோட ஹைட்டு, அந்த ஃப்ரேமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் வச்சுருக்கோம். அதோட வித்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அடி நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதோட அந்த மரம் வந்துட்டு என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா செகண்ட் டீக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதோட லென்த்து வந்துட்டு 4 இன்ச்சு வருது. ஸோ இது வந்துட்டு இந்த டோர் வந்துட்டு நம்ம ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணிவிட்டு எனாமல் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மரத்தை யூஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகு கூட்டக்கூடிய பொருளும் சரி, நமக்கு சேஃப்டி வைஸ்லேயும் நமக்கு அந்த பில்டிங்ஸை வந்து காப்பாற்றுறதுல இந்த ஒரு பொருள் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம மரம் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு வாசக்காலுக்கும் ஜன்னலுக்கு, அப்புறம் பெட்ரூம் டோர்ஸு, டாய்லெட் டோர்ஸு, கிச்சன் டோர்ஸு எல்லாத்துக்குமே இந்த மரத்தாலான மெட்டீரியலில் தான் நம்ம ஃப்ரேமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில மெட்டீரியல்ஸ் வந்து யூபிவிசி வந்துருச்சு, டபிள்யூபிசி வந்துருச்சு. இருந்தாலுமே நம்ம மக்கள் வந்துட்டு அந்த மர சம்மந்தப்பட்ட பொருளை அதை யூஸ் பண்ணுறது தான் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அந்த மரத்தை வந்து நம்ம எப்படி வாங்கணும், என்ன மாதிரி குவான்டிட்டி வந்து அதுக்கு ஆகும், அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது, எத்தனை வுட் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அந்த குவான்டிட்டியை கால்குலேஷன் பண்ணுறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு டீக் வுட் யூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் டீக் யூஸ் பண்ணுறாங்க, மகாகனின்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, வேம்பு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி படாக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மரங்கள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறோட மரம்னு பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீக்கு, உள்ளே வர டோர்ஸ் ஃப்ரேமுக்கெலாம் பார்த்திங்கன்னா செகண்ட் டீக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கால்குலேஷன் தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டோட அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த மரம்
ஃப்ரேம் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு ஹைட்டு வந்து 7 ஃபீட்டு, வித்து பார்த்திங்கன்னா 3 அடி வந்துட்டு நம்ம வித்து வந்து 3 அடி வைப்போம் பாட்டத்தில், டாப்லேயும் வந்துட்டு 3 அடி வைப்போம். இது ஏன் நம்ம மெயின் டோருக்கு வந்துட்டு பாட்டத்துலேயும் வைக்கிறோம் டாப்லேயும் வைக்கிறோங்கன்னா, ஸோ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பூச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த மெயின் வாசக்காலுக்கு மட்டும் கீழேயும் ஒன்று வைக்கிறோம், மேலேயும் ஒன்று வைக்கிறோம். ஸோ இந்த மெயின் வாசக்காலுக்கு நம்ம என்ன மரம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து என்ன மரம் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பொதுவாக நம்ம மெயின் டோருக்கு வந்துட்டு உட்டாலான டோர்ஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ரேம்ஸோடு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ரேமோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 இன்ச்சஸ் வித்துக்கு 3 இன்ச்சஸ் திக்னஸ் 4 இன்ச்சஸ் திக்னஸ்க்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 ஃபீட் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு எவ்வளோ நம்ம சிஎஃப்டி வருதுன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சிஎஃப்டி நான் பின்னாடி வர நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம டே பை டே போட்டுட்ருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் தகவலான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து 7 ஃபீட் போட்டிருக்கோம், 7 ஃபீட்டு ஹைட்டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு, பாட்டம் 3.5, டாப்பு 3.5 இப்படி போட்டாச்சு. இது வந்துட்டு நம்ம மெயின் டோர் பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ரன்னிங் ஃபீட்டில் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ ரன்னிங் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 RFTன்னு வருது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோர், அந்த ரூமில் பார்த்திங்கன்னா 2 ரூமோட பெட்ரூம்ஸ் இருக்குது. அந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சேம் மெத்தட் தான். நம்ம என்ன பண்ணணும்னா, இது பெட்ரூம் டோர்ஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு பாட்டமோட அந்த நிலையை வைக்க மாட்டோம், 2 சைடும் டாப்பு மட்டும்தான் வைப்போம் லிண்டலோட டச் பண்ணுறது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டு ஹைட்டு ப்ளஸ் வந்து 3 ஃபீட்டு வந்துட்டு வித்து 7 ஃபீட்டு வந்துட்டு ஹைட் வந்துடுது. ஸோ இதோட குவான்டிட்டி 2 நம்பர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 ரன்னிங் ஃபீட்டு கிடைக்கிது இந்த ஃப்ரேமோடது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட், ஸோ இது வந்துட்டு டாய்லெட்டு. அப்போ டாய்லெட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இதெல்லாமே வெளியில் வர்றதால, காமன் ஏரியாவில் வர்றதால உங்களுக்கு பாட்டமும் போட்டிருக்கோம். இந்த பெட்ரூம்ஸும் வந்துட்டு ஒரு சேஃப்டி வைஸ் கிளைண்ட்டு கேட்டிருக்காங்கன்றதால நம்ம பாட்டமும் போட்டிருக்கோம், டாப்பும் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 7 ஃபீட் வந்துட்டு ஹைட்டு வருது டபுள் சைடு. அப்போது 2.5 ஃபீட் வந்துட்டு வித்து, இங்கே ஒரு வித்து வருது. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 38 ரன்னிங் ஃபீட் வந்து நமக்கு இந்த கால்குலேஷனில் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹால், அப்போ அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அந்த விண்டோ வந்துட்டு என்ன சைஸ், பொதுவாக ஹாலில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய விண்டோஸ் வைப்போம், ஒரு 3 ஷட்டர்ஸ் வரா மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதோட வித்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வந்துட்டு வித்து எடுத்துருக்கோம், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு. ஸோ இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணிங்கன்னா சேம் தான், 5 + 4 + 5 + 4. இந்த 4 + 4 என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா, இந்த சென்டரில் வந்து 2 தட்டு போடுவோம் நம்ம இந்த விண்டோஸ் உட்காரதுக்காக, இங்கே ஒன்று போடுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது விண்டோ பார்த்தீங்கன்னா ஹாலில் 1 வரதால ஒரு நம்பர் போட்டிருக்கோம். இது வந்து 26 RFTயில் நமக்கு கிடைக்கிது. இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா RFTயில் மட்டும் தான் கிடைக்கிது. ஸோ அதோட விட்த்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு. அப்போ 3 + 4 + அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து நான் 2 ஷட்டர் வரா மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு இன்ட்டு 2 நம்பர்ஸ் நம்ம விண்டோ வருது. அப்போ போட்டிங்கன்னா 44 ரன்னிங் ஃபீட்டில் கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 148 RFTயில் உங்களுக்கு கிடச்சிச்சு. RFTன்றது ரன்னிங் ஃபீட்டு தான் நான் RFTன்றேன். ஸோ இந்த RFTயில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை எவ்வளோ குழின்னு சொல்லுவாங்க, இல்லை சிஎஃப்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு ரெக்டாங்குலர் டிம்பரோட ஃப்ரேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து லென்த்து, வித்து, பிரெத்து. ஸோ இதுதான் லென்த்து, பிரெத்து, வித்து. இது மூணுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிங்கனாவே அந்த சிஎஃப்டி எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூம் டோர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம செப்பரேட் காஸ்ட்டுன்றதால, பெட்ரூம் டோரோட ஃப்ரேம்ஸ்லாம் செப்பரேட் காஸ்ட்டுன்றதால நம்ம அந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்திருக்கோம். அப்போ இது எவ்வளோ கிடச்சிதுன்னா நமக்கு 148 RFTயில் கிடச்சிச்சு. அந்த ஃப்ரேமோட வித்து பார்த்திங்கன்னா 4 inches கிடச்சிச்சு. அப்போது அந்த ஃப்ரேமோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 3 inches கிடச்சிச்சு. அப்போது இது எவ்வளோ டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1776 வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நமக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்துட்டு கிடச்சிருக்கு. டிவைட் பை 144. சரி, இந்த 144 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 inches இன்ட்டு 12 inches போட்டிங்கனாவே, அதான் 1 feetக்கு 1 feet நம்ம போட்டிங்கனாவே 144 ஸ்கொயர் இன்ச்சஸில் கிடச்சிரும். அந்த ஸ்கொயர் இன்ச்சஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ இதுவும் வந்து இன்ச்சஸில் கிடைக்கிது, இதுவும் இன்ச்சஸில் கிடைக்கிது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா 12.33 CFTயில் கிடச்சிரும் நமக்கு. அப்போ அந்த வால்யூம் வந்து எப்படி கிடைக்கும், நமக்கு 12.33 CFTயில் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இன்றைக்கி மரத்தோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ₹2200 காஸ்ட்டு கிடைக்குதுன்னா இன்றைக்கி 27,126. இது வந்து நம்ம மரத்தோட ரேட்டு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இதிலே வந்து பிளைனிங் சார்ஜு, தட்டு தரண சார்ஜு இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வரும். டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே அடிஷ்னல். இது ரஃபாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த கால்குலேஷனை போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃப்ரேம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 12.1 RFT கிடச்சிது. அதோட வித்து பார்த்தீங்கன்னா 5 inches கிடச்சிச்சு. டெப்த் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 inches கிடச்சிச்சு. அப்போ 2.18 CFTயில் நமக்கு என்ன ஆகிடுச்சு, நமக்கு அந்த குவான்டிட்டி கிடச்சிச்சு. அப்போ அந்த 2.18 CFT இன்ட்டு நீ ஃபஸ்ட் கிளாஸ் மெயின் டோருக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் டீக்கு போடுற மாதிரினா ₹3000 வரும். ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6540 ஆகுது. அப்போ டோட்டல் காஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோரு, விண்டோ, ஃப்ரேம், மெயின் டோர் எல்லாமே சேர்த்திங்கன்னா ₹33,666 வந்துட்டு உங்களுக்கு அந்த டபுள் பெட்ரூமுக்கு தேவையான ஒரு மெயின் டோரு, விண்டோஸ், அப்புறம் பெட்ரூம் டோரோடது, டாய்லெட்டு, கிச்சன் டோர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 33,000ல் உங்களுக்கு வந்து அந்த மரம் கிடைக்கிது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் அந்த பிளைனிங் சார்ஜு, தட்டு தரண சார்ஜு இதெல்லாமே சேர்க்காமல் நமக்கு இவ்வளோ வந்துட்டு வந்திருக்கு. இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துட்டு டே பை டே நம்ம போட்டுட்டு வரோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சென்னை சரௌண்டில் வந்துட்டு வீடுங்கள்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.